வணக்கம். இன்னைக்கு செய்தித்தாளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் அதை இயல்பாக கடந்து கூட போயிருக்கலாம், இல்லை கவனிக்காமல் போயிருக்கலாம். 2 செய்தியை நம்ம சொல்ல போகிறோம். அந்த 2 செய்தியும் இனிமேல் பிஜேபி ஆட்சி எப்படி இருக்க போகிறது என்பதற்கான கட்டியம் கூறுவதாக இருக்கிறது. நீங்கள் உடனே கேட்கலாம், இது நாள் வரைக்கும் என்ன அழகலமாக இருந்தது, இது நாள் வரைக்கும் இருந்ததும் இப்படிப்பட்ட ஆட்சி தானே அப்படின்னு. ஆனால் இந்த 2 தீர்மானங்களை இவங்க எடுத்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். அதுவும் மக்கள் கவனிக்காத நேரத்தில், அப்படியே போகிற போக்கில் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு நிமிட நேரத்தில், ஒரு நொடிக்குள்ள இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று. அது மாதிரி அந்தமானில் ஒரு முக்கியமான செயலை செய்திருக்கார் நம்முடைய உள்துறை அமைச்சர். எனவே இந்த 2 செய்தியையும் மறக்காமல் தேடி பாருங்கள். இன்னைக்கு செய்தித்தாளில் ஒன்று நாடாளுமன்றத்தில் நடந்தது. அந்த செய்தியை வாசித்து காமிக்கிறேன். ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்யவும் பணி நாள்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் பரிந்துரைக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதன்படி இந்த வேலை உத்தரவாத திட்டத்தின் பெயர் பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக வேலை நாள்கள் 100 நாள்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்படவும் உள்ளது. மகாத்மா காந்தி நரேகா, மகாத்மா காந்தி எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவதான ஒரு திட்டமாக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. எதுக்காக அப்படின்னா, கிராமப்புறத்தில் பெரும்பாலும் வயல் வெளிகளில் வேலை செய்பவர்கள், பண்ணை வேலை செய்பவர்கள், வயல் கூலிகள் இவங்க தான் இருப்பாங்க. 6 மாதம் வயல் கூலி வேலை பண்ணுவாங்க, மீதி 6 மாதம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு கருணை உள்ளத்தோடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. இந்த திட்டத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான முதியவர்கள், பெரும்பாலும் கிராமப்புறத்து பெண்கள், ஆண்கள் எல்லோருமாக இதில் பயன்பெற்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை மகாத்மா காந்தி நரேகா, மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய பிஜேபி ஆட்சிக்கு தான் மகாத்மா காந்தினாலே பிடிக்காது. பிரதமருக்கு மகாத்மா காந்தின்னா வேப்பங்காய். குறிப்பாக மகாத்மா காந்தி, நேரு, இந்த 2 பேரையும் வச்சு தான் அவர் நாடாளுமன்றத்தில் உரையை நிகழ்த்துவார். நேருவை அடி 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 அடின்னு அடிப்பார். எந்த தவறு பிஜேபி ஆட்சி செய்தாலும் அதற்கு மூல காரணம் நேரு அப்படின்னு வருவார். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் யாராவது ஒருத்தர் தும்மிட்டா அதற்கு மூல காரணம் நேரு. யாராவது ஒருத்தர் அங்கே உள்ள நாற்காலியில் போய் இடிச்சிட்டா அதற்கு மூல காரணம் நேரு. இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காக்கா கத்திட்டா அதற்கு காரணம் நேரு அப்படின்னு நேருவை போட்டு நாடாளுமன்றத்தில் பாடாய்படுத்துவார். அதனால தான் மிக சமீபத்தில் பிரியங்கா காந்தி கூட சொன்னாங்க, நேரு நேரு நேருன்னு எதற்கெடுத்தாலும் நேருவை திட்டுறீங்களே பிரதமர் ஜி அவர்களே, ஒரு நாள் ஒதுக்கலாம், அன்னைக்கு முழுக்க நீங்கள் நேருவை திட்டி முடிச்சிருங்க, அவரை பற்றி என்னெல்லாம் கண்டனம் சொல்லணுமோ சொல்லி முடிச்சிருங்க, காரி உமிழ்ந்துடுங்க. அதுக்கப்புறம் மற்ற நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து இந்தியாவில் கவனிக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது, அதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நேருவை கண்டால் வேப்பங்காய், அதைவிட மோசமாக வேப்பங்காயும் விளக்கெண்ணையும் சேர்த்து குடித்த மாதிரி மகாத்மா காந்தியை கண்டால் பிஜேபி, சங் பரிவார், இந்துத்வா, ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு ஆகவே ஆகாது. அக்டோபர் 2 அன்னைக்கு மகாத்மா காந்தியின் உருவத்தை செய்து அதை துப்பாக்கியால் சுடுவதை போன்று இவர்கள் சந்தோஷித்து கொண்டிருப்பவர்கள். அதனால்தான் கோட்சேவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கோட்சேயின் சாம்பலை நாக்பூரில் இன்னமும் அஸ்தி கலசத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் மகாத்மாவை கொன்றது என்பது அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி, கொண்டாட வேண்டிய ஒரு செய்தி, ஸ்வீட் எடு கொண்டாடு என்பதான ஒரு செய்தி. அதனால் மகாத்மா காந்தி நரேகா என்பதை எம்ஜி நரேகான்னு ஆக்கினாங்க. இப்போ அது கூட எதுக்கு? மகாத்மா காந்திங்கிறவர் யார்? அவரை மறக்க வேண்டிய நேரத்திற்கு நாம் நம்முடைய தேசத்தை நகர்த்தியாக வேண்டும் என்பது பிஜேபி சாவர்கர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா. அதனால் தேசத்தந்தை யாருன்னு கேட்டால் புதிதாக வரலாற்றில் எழுத ஆரம்பிப்பார்கள். என்சிஆர்டி புக்கில் இப்போ கூட
மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கின்ற மகாத்மா காந்தி இறந்து போனார் அப்படின்னு தான் கதை உருவாக்கியிருக்காங்க. சுட்டு கொல்லப்பட்டார், ஆர்எஸ்எஸ்ஸின் வழி வந்த கோட்சேவால் என்பது இல்லை அவர்கள் என்சிஆர்டி புக்கில். அதனால் இப்போ ரொம்ப வசதியாக என்ன பண்ணிட்டாங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அப்படின்னு இருக்கு. அது என்னதுங்க பூஜ்ய பாபு? பாபுனாலே மகாத்மா காந்தியின் இன்னொரு பெயர் தான். அப்போ பூஜ்ய பாபு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரம் இளக்காரமாக இழிவாக பூஜ்யத்தின் அளவுக்கு மகாத்மாவை இவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள், கொண்டு போய் வைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், பகடி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் பூஜ்ய பாபுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு பிஜேபிக்காரர்கள்ட்ட கேட்டால் நம்முடைய பிரதமர் உயர்வாக சொல்வார், பூஜ்யம் என்பது நிறைவான ஒரு அறிகுறி, அதனால் மகாத்மா என்கின்ற பாபுவை நாங்கள் நிறைவான அறிகுறியாக பார்க்கிறோம். அப்போ பூஜ்ய சாவர்கர், பூஜ்ய கோல்வாக்கர், பூஜ்ய ஆதித்யநாத், பூஜ்யன்னு பிரதமர் பேருக்கு முன்னாடி கூட சேர்த்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைவானது தானே பூஜ்யம்னு சொன்ன. அப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வியையும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு பெயர் மாற்றம்! மகாத்மா காந்தியின் பெயரை கூட நீக்குகின்ற அளவுக்கு, அதுவும் கிராமப்புறங்கள் தான் இந்தியாவின் ஆன்மா என்று சொன்ன மகாத்மா காந்தியின் பெயரை கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திலிருந்து நீக்குகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சாவர்கர் வழிபாட்டு செய்பவர்களாக, சாவர்கரை வழிபாடு செய்பவர்களாக, கோல்வாக்கரை வழிபாடு செய்பவர்களாக, கோட்சேயை வழிபாடு செய்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பெயர் மாற்றம், நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய பெயர் மாற்றம் காட்டுகிறது. இதைவிட மிக மோசமான ஒன்று, நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் செய்திருக்கார். என்னன்னா, அந்தமான் தீவில் சாவர்கர் சிலை திறப்பு. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோதர சாவர்கர் சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தனர். இவர் எப்போலிருந்து சுதந்திர போராட்ட வீரர் ஆனார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. வரலாறு தலைகுனிந்து நிற்கிறது. மகாத்மா காந்தி தலைகுனிந்து நிற்கிறார் என்று நிச்சயமாக சொல்லக்கூடிய அளவுக்கு சாவர்கரை சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்கிறார்கள். அதுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வியாக்கியானம் என்னன்னு பாருங்க. தெற்கு அந்தமான் மாவட்டத்தில் உள்ள பூங்காவில் சாவர்கர் சிலை திறக்கப்பட்டது. இவ்விழா நிறைவடைந்த பிறகு பூங்காவில் ருத்ராட்ச மரங்களை அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் நட்டு வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள BR அம்பேத்கர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சாவர்கரின் புகழை எடுத்துரைக்கும் பாடல் வெளியீட்டு விழாவில் அவர்கள் பங்கேற்றனர். என்ன ஒரு கிண்டலும் கேலியுமான ஒரு நிகழ்ச்சி! அம்பேத்கர் அனைத்து மக்களின் சமத்துவத்துக்காக, சமநீதிக்காக நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர், நம்முடைய சட்ட அமைச்சராகவும் இருந்தவர். ஆனால் எந்த விதமான சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்காமல், இந்தியாவின் அனைத்து மக்களுக்குமான சமநீதியை சொல்லாமல், பார்ப்பனர்களுக்கான நீதியை மட்டுமே, பார்ப்பனர்களுக்கான கனவான இந்துத்துவாவை மட்டுமே பேசிக்கொண்டிருந்த சாவர்கரை அம்பேத்கர் பூங்காவில் திறந்து வைக்கிறார். அம்பேத்கர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் திறந்து வைக்கிறார்கள். இதைவிட மோசமான அநாகரிகமான செயல் இருக்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த விழாவில் அமித்ஷா பேசிய போது, கடும் எதிர்ப்பை மீறி தீண்டாமையை ஒழிக்கவும் இந்து சமூகத்தில் நிலவிய அனைத்து தீய பழக்கங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடியவர் சாவர்கர். ஆனால் அதற்கான அங்கீகாரம் அவருக்கு எப்போதும் கிடைத்ததில்லை. சுதந்திர போராட்ட வீரரான சாவர்கரை கைது செய்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து அந்தமானில் உள்ள போர்ட் பிளேர், அதைத்தான் இப்போது ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்றியிருக்கிறார்கள், சிறையில் 1911 ஆண்டு முதல் அடைத்தது. எனினும் அவர் 1924 அவர் விடுவிக்கப்பட்டார் என்று நம்முடைய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கார். எத்தனை கட்டுக்கதைகள் இதில்! விடுவிக்கப்பட்டார், விடுவிக்கப்படலை, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார், நான் இனிமேல் இந்த மாதிரி கலவரங்களில் ஈடுபட மாட்டேன், சமய சச்சரவுகளை உருவாக்க மாட்டேன், மத பிளவுவாதத்தை பேச மாட்டேன், என்னை வீட்டு காவல் இல்லாது வைத்து விடுங்கள் அப்படின்னு திரும்ப 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 மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் சாவர்கர். அது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய கட்டுக்கதை, தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார் அப்படின்றாரு. தீண்டாமையை உருவாக்குகின்ற அந்த 4 வர்ணத்தை கொண்டாடியவர் சாவர்கர். பார்ப்பனர்கள் பிரம்மனின் முகத்தில் பிறந்தார்கள் என்று கொண்டாடி கொண்டிருப்பவர்.
தோளில் பிறந்த, தொடையில் பிறந்த, காலில் பிறந்த சூத்திர, வைஷ்ய இந்த மாதிரியான மக்களை இழிவுபடுத்தியவர் சாவர்கர் என்கின்ற அந்த கதையை மறைத்து தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார். அதைத் தொடர்ந்து தீய பழக்கங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடியவர் சாவர்கர் என்று சொல்கிறார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார், என்னவோ அவர் நன்னடத்தைக்காக விடுவிக்கப்பட்டார் என்பதை போல் ஒரு கட்டுக்கதையை, புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய வரலாறு என்பது இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய அந்த போராட்ட வீரர்களை, விடுதலை போராட்ட வீரர்களை அப்படியே மறக்கடிக்க வைக்கின்ற ஒரு செயலாக பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தியின் பெயரை மக்களின் நினைவிலிருந்து எடுக்கிறார்கள், கிராமப்புறங்களிலிருந்து அகற்றுகிறார்கள். அதே போன்று அம்பேத்கர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சாவர்கரின் சிலையை திறந்து வைத்து சாவர்கர் தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கட்டுக்கதை இது என்பதை இந்திய மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்களா அல்லது அதற்கு எதிராக குரல் எழுப்புகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இப்போதே பொதுமக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். நீங்கள் இந்த செய்தியை படிக்கவில்லை என்றால் இன்றைக்கு தினமணியில் மிக விரிவாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.